வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. வேதாளம் முருங்கை மரத்துல ஏறுன கதை மாதிரி மறுபடியும் இந்த வீட்டை விட்டு போகமாட்டேன்னு அடம் பிடிக்கிற கோபியை இந்த தடவை பாக்கியா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கோபியவும் ஈஸ்வரியவும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியில துரத்தி அடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க கோபி மறுபடியும் நான் இந்த வீட்டை விட்டு போகமாட்டேன். என்னோட பொண்ணு இனியா தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்குறா. அதை பார்த்துக்கிட்டு நான் என்ன நடந்தா என்ன, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு என்னால எல்லாம் போக முடியாது அப்படின்னு மறுபடியும் கோபி அடம் பிடிக்கிறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனியா அந்த வேலைக்காரி பையன் ஆகாஷ் போய் பார்த்திருக்கா. அவனோட அப்பன் இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கோபி எல்லாரையும் வரச் சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாரு. கூட ஈஸ்வரியுமே சேர்ந்து கத்துறாங்க. பாக்கியா இனியாவை என்ன இதெல்லாம் அப்படிங்கறது மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு கண்டிப்பா இனியா தப்பான எண்ணத்தோட ஆகாஷ் போய் பார்த்திருக்க மாட்டா அப்படின்னு பாக்கியா நம்புறாங்க. இப்ப கோபி சொல்றாரு பாக்கியாவை பார்த்து, ஏய் பாக்கியா பாத்தியா, இப்ப பாத்தியா, நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தி போலீஸ் வரச் சொல்லி என் முகத்துலையும் அம்மா முகத்துலையும் கரியை பூசிட்டு என்னமோ பெருசா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இப்ப என்ன ஆச்சு பார்த்தியா, இந்த பிரச்சனை இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. உடனே ஈஸ்வரி சேர்ந்துக்குறாங்க. ஐயோ ஐயோ, 1000 தடவை தலையில அடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வேண்டாம். நம்ம ஸ்டேட்டஸ் இங்க, அந்த ஆகாஷோட ஸ்டேட்டஸ் இங்கன்னு கேட்டீங்களா? நேத்து போலீஸை கூட்டிக்கிட்டு வந்து எங்களை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னால அசிங்கப்படுத்துனீங்க. இன்னைக்கு எங்க மானத்தை மொத்தமா குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா இந்த இனியா. எல்லாமே இந்த பாக்கியாவாலதான். ஐயோ கோபி, நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன்டா. கோபி என்னை மன்னிச்சிடுறா. அன்னைக்கே நான் கொஞ்சம் விடாப்படியா உன்னோட பக்கம் நின்னு இருக்கணும். உங்க அப்பாவோட பேச்சை கேட்டு இந்த தரம் கெட்ட பாக்கியாவை உனக்கு கட்டி வச்சிருக்கேன். நான் அன்னைக்கே தடுத்து நிறுத்தி இருக்கணும். இப்படி நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நாசமாக்கிட்டா இந்த பாக்கியா. இவ எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? இவ எதுக்காக நம்மளோட வாழ்க்கையை கெடுக்கணும்? எதுக்காக நமக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடித்தரணும்? ஐயோ, எல்லாமே என்னோட தலையெழுத்து அப்படின்னு கிடைச்ச கேப்ல சம்பந்தமே இல்லாம பாக்கியாவை போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஈஸ்வரி. பாக்கியாவுக்கு கோவம் தாங்க முடியல. போதும், நிறுத்துங்க அத்தே, நிறுத்துங்க. எதை எதோட முடிச்சு போட்டு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? உங்களுக்கு அறிவு கருவி இருக்கா? இந்த ஆளுதான் முட்டாள்தனமா தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா உங்களுக்கும் புரியாதா? உங்களுக்கும் அறிவில்லையா? என்ன சொன்னீங்க? நான் உங்க வாழ்க்கையை கெடுத்தேனா? நான் உங்க நிம்மதியை கெடுத்தேனா? நான் உங்க மானத்தை வாங்கினேனா? நடந்த எல்லா விஷயத்தையும் கண்கூடா பார்த்துக்கிட்டு இப்படி என்ன அபாண்டமா பேசுறீங்களே. உங்க நாக்கு அழுகி போயிடும். கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாம நான் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்றீங்க. நானா உங்க கால்ல விழுந்து எனக்கு இவரை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கெஞ்சுறேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நானா இவரை எனக்கு பிடிக்கல, வேண்டாம்னு வேற ஒரு ஆம்பளைய தேடி போனேன். பேசுறீங்க பேச்சு, ஒழுங்கு மரியாதையா பேச கத்துக்கோங்க அத்த. முதல்ல உங்களை பார்த்துதானே உங்க பிள்ளையும் பேசுறாரு. நேரத்துக்கு நேரம் மாத்தி பேசாதீங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு பார்த்து நேர்மையா பேசுங்க. இவரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறீங்களே. போங்க அத்தே, உங்களுக்கு நடந்தது எல்லாமே மறந்து போயிருச்சா? என் பிள்ளைத்தான் முக்கியம். இவரை தேடி ராதிகா வீட்டுக்கு போனீங்க இல்ல? என்ன ஆச்சு? பெத்த அம்மான்னு கூட பார்க்காம உங்க மேல குழப்பலியை சுமத்தி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சவர் தான் இவரு. இவருக்கு பரிஞ்சுகிட்டு இன்னைக்கு பேச வந்து பதிலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பெத்த பையன் தன்னோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையை கூட நீங்க இவரை செய்யவிடல.
பெத்த மகனையே நீங்க பழி வாங்கிட்டீங்க இல்ல. அப்ப எங்க போச்சு உங்களுக்கு இந்த கோபி மேல உள்ள பாசமும் அக்கறையும்? அப்ப தெரியலையா? இவர் பாவம் ரொம்ப நல்லவர். முதல்ல அவர் இங்க எதுக்கு இன்னமும் என்னோட வீட்ல தங்கிக்கிட்டு இருக்காரு? உங்களுக்குத்தான் அறிவு இல்லைன்னா உங்க பையனுக்கு அறிவு இல்லை. இப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் பாக்கியா, உனக்கு என்ன திமிரு? ஒண்ணுமில்லாத வீட்டிலிருந்து வந்த நீ இன்னைக்கு இந்த வீட்டுக்கே ராணி ஆயிட்ட. நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. இவ யாரோ ஒருத்தனை தேடி போய் காதலிப்பா, அதை கண்டிச்சா எங்களையே போலீஸ் கிட்ட மாட்டிவிடுவா. அந்த தைரியத்துல தானே இவ இன்னைக்கு மறுபடியும் ஆகாஷை தேடி போயிருக்கா. அது உனக்கு தப்பா தெரியலையா? பிள்ளைகளை கெடுக்குறதே நீதான் பாக்கியா. பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம இவ்வளவு கீழ்த்தரமா நடந்து அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறேன். அத்தே நிறுத்துங்க அத்தே. கொஞ்சம் நம்ம பிள்ளைகள் மேலேயே நம்பிக்கை வைங்க. அத்த செல்வி எனக்கு இனியா வீட்டுக்கு வந்த விஷயத்தை போன் பண்ணி சொல்லிட்டா. தப்பு 2 பேருமே பண்ணியிருக்காங்க. ஆனா ஆகாஷை எதுக்காக வீடு தேடி போய் அடிச்சீங்க? அடிச்சு காயப்படுத்துனீங்க, ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சீங்க. நீங்க போட்டு அடிச்சதுனால ஆகாஷை நினைச்சு வருத்தப்பட்டா. இனியாவுக்கு இருந்த குற்ற உணர்ச்சியில ஆகாஷை அவனோட வீட்டுக்கு போய் செல்வி இருக்கும்போது தானே போய் பார்த்திருக்கா. போய் நலம் விசாரிச்சிருக்கா. இதுல என்ன தப்பு அம்மா? எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி. நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருங்க. அப்படி பாக்கியா ஈஸ்வரிய சொல்லுறாங்க. இப்ப கோபி சொல்றாரு, இனியா உன்னோட பிள்ளைன்னா அப்ப நான் யாரு? நான் இனியாவோட அப்பா நான் தானே. இனியாவோட அப்பா உன்னை விட எனக்கு உரிமையும் அக்கறையும் அதிகமா இருக்கு இனியா மேல. அதை உன்னால தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே இல்லை அப்படின்னு கோபி சொல்லும்போது இப்ப பாக்கியா சொல்றாங்க, அட என்னங்க நீங்க? ஆமாங்க, நீங்க தாங்க இனியாவோட அப்பா. அதுல இப்ப என்ன சந்தேகம்? அதுல என்னங்க சந்தேகம்? ஆனா நீங்க எனக்கு யாருங்க? எனக்கு நீங்க யாரு? யாருமே இல்லைல. இது என்னோட வீடு தானே. இங்க எதுக்கு நீங்க இருக்கீங்க? வேண்டும்னா வீட்டுக்கு வெளியில ரோட்ல ஒரு குடிசையை போட்டு தங்கிக்கோங்க. அங்க இருந்துகிட்டு நீங்க பாருங்க இங்க என்ன நடக்குது. இப்ப ஈஸ்வரி வர்றாங்க, ஏய் பாக்கியா, இனிமே ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். உன்னை தொலைச்சிருவேன் தொலைச்சு அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. பாக்கியா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய், அத்தை அத்தேன்னு மரியாதையும் அன்பும் வச்சிருந்தோம். என்னையே இன்னைக்கு கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு மாறிட்டாங்களே அப்படின்னு பாக்கியாவுக்கு வார்த்தையே வரல. கண் கலங்கிட்டு அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க. பார்த்தா மறுபடியும் போலீஸ் ஜீப் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. போலீஸ் வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் அதிர்ச்சி. என்னடா இது, மறுபடியும் போலீஸ் வராங்களே அப்படின்னு போலீஸ் வந்து மறுபடியும் ஈஸ்வரியவும் கோபியவும் திட்டுறாங்க. இனியா ரூம்ல இருந்து மெதுவா வெளியில வராங்க. இங்க ஈஸ்வரியும் கோபியும் நடத்துற பிரச்சனை தாங்க முடியாம மறுபடியும் இனியாவே போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் மேடத்தோட நம்பருக்கு போன் பண்ணி வரச் சொல்லி இருக்காங்க. இப்போ நிதானத்துக்கு வந்த பாக்கியா, இனிமே இவங்க 2 பேருமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பாக்கியாவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட. கோபி மேலையும் ஈஸ்வரி மேலையும். இந்த மாதிரி இந்த கோபி என்னோட முன்னாள் கணவர். எனக்கும் இவருக்கும் டைவோர்ஸ் ஆயிடுச்சு. இது என்னோட வீடு. ஆனா இவர் என்னோட வீட்டில் வந்து தங்கிக்கிட்டு இருக்காரு. உடம்புக்கு முடியலன்னு இவங்க அம்மா இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இங்க இருந்து போகச் சொன்னா போக மாட்டேங்குறாரு. நானும் பல தடவை சொல்லிட்டேன். அவர் இதை கேக்குறதாவே இல்லை. இவங்க என்னோட அத்தை அப்படின்னு சொல்ல வாயை எடுத்துட்டு, இல்ல இல்ல, இவங்க இந்த கோபியோட அம்மா. இவங்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்க கூட சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேருமே இங்க இருக்கக்கூடாது. எனக்கு பிடிக்கல. இவங்களை உடனே வீட்ல இருந்து வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு பாக்கியாவே ஈஸ்வரி மேலையும் கோபி மேலையும் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஈஸ்வரி ஆடி போயிடுறாங்க. இப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் பாக்கியா அப்படின்னு பேச வாயை எடுக்கும்போது இப்ப பாக்கியா, போதும் நிறுத்துங்க.
அப்படிங்கிறது மாதிரி தன்னோட கையை ஈஸ்வரி மூஞ்சிக்கு நேரா காட்டுறாங்க. ஈஸ்வரி வாய் அடைச்சு போயிடுறாங்க. போலீஸ் கோபியை விசாரிக்கும் போது கோபிக்கும் பாக்கியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ் கோபியவும் ஈஸ்வரியவும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. கோபியவும் ஈஸ்வரியவும் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு பாக்கியா வீட்டை விட்டு வெளியில துரத்தி அடிக்கிறாங்க. இந்த கதை இப்படித்தான் போகலாம் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.